அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இதே ஜியோ பாலிடிக்ஸ் நமது பயணம் ஈரான்லேருந்தே தொடங்கிடலாம். ஏன்னா ஈரானுடைய ட்ரோனு சுட்டு வீழ்த்தினதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை வேறு இடத்துல இடம் மாற்றினதுலேருந்து திடீர்னு இஸ்ரேல் அமெரிக்கா மீது ஒரு சில மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தாக்குதல் நடத்த போகிற கடைசி நேரத்தில் மனுஷன் லெட்ஸ் மேக் ஏ டீல்னு டெய்லி ட்விட்டை போட்டு சாகடிக்கிறார். நம்மளை இவர் ஒன்றும் தேர மாட்டார் போல், வேறு ஏதாவது செஞ்சு விட்டுறலாமான்ற மாதிரி இஸ்ரேல் குறுக்கு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பரபரப்பான சம்பவங்கள், அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், நிறைய பரபரப்பான சம்பவங்களை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் அதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயத்தையும் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தை பற்றி நான் ஆக்சுவலாக எனக்கு டீட்டெயிலாக பேசணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இருந்தாலும் அதை பற்றின அந்த கான்ஸ்பிரசி தியரி நிறைய மக்கள் மத்தியில் தவறாக பரவுது. இப்படி இவங்க வீடியோஸ் கிடைச்சிருமா, அவங்க வீடியோஸ் கிடைச்சிருமா, இந்தியானுடைய நபர்கள், அதுவும் அங்கே இப்போ மோடி அவர்களை லிங்க் பண்ணுறது, அப்புறம் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால நான் ஒரு சில டீட்டெயில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, ஓ இப்படி தானா அப்படின்ட்டு. ஏன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை சும்மாவே அடுத்தடுத்து வீடியோ வெளியிடுறாங்களான்றதெல்லாம் உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்கத்து வீட்டு பாட்டி கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணே அது என்ன தான் கண்ணே, என்ன இங்கே எல்லாம் வீடியோலாம் வருதுன்றாங்க, ஏதோ மாட்டிக்கிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு பயந்து தான் அக்ரிமெண்ட்டே ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி நிறைய பேசுகிறாங்க, கொஞ்சம் சொல்லு கண்ணுன்றாங்க. சரி அதனால் பாட்டியே அப்படின்ட்டு ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈரான் கிட்ட போகலாம், இன்னும் மற்ற விவகாரத்தை பற்றி பேசலாம். அதெல்லாமல் இன்றைக்கி இந்தியா ஒரு சிறப்பான ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடுருவலை எடுத்திருக்காங்க. பாகிஸ்தானில் வேறு ஒரு அன்னோன் மேன் பெரிய அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க. பலுஜிஸ்தான் பகுதியில் மேபி அமெரிக்காவுக்கு வீரர்களை தரையிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நிறைய பேச போகிறோம், ஷார்ட்டாக பேச போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். கான்ஸ்பிரசி தியரியெல்லாம் கொஞ்சம் உடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தை பற்றி. ஏன்னா நிறைய போலி செய்திகள், சம்மந்தமில்லாத செய்திகள் சாதாரண மக்களை கூட வேறு விதமாக நம்ப வைக்கிறனால ஒரு சில டீட்டெயில் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரம் அப்படின்றது நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஒரு தனி தீவு ஒன்றுங்க. அந்த தனி தீவில் அந்த குழந்தைகள்லாம் பெரும்பாலும் அங்கே வச்சு செக்ஸ் ரீதியாக நிறைய தொழிலதிபர்கள், நிறைய பணக்காரர்கள், அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் தன் வலைக்குள்ள விழ வைத்து அதன் மூலமாக ஒரு சில பிளாக்மெயிலும் பண்ணியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் விழுந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். சரி, இப்போ யாரெல்லாம் மாட்டியிருப்பாங்க அப்படின்றத தாண்டி இந்த விவகாரம் எப்போ நடந்தது அப்படின்னா 1990 2019 நடந்தது. அது கீ பீரியட் எப்போ அப்படின்னா 1990 2000. அது ரொம்ப தான் முக்கியங்க. ஏன்னா இங்கே நம்ம இந்தியாவெல்லாம் தொடர்புபடுத்தி பேசுகிறதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் நான். கீ பீரியட் எப்போ 1990 2000. இந்த விவகாரம் விஸ்வரூபமாக எடுத்தது எப்போ அப்படின்னா 2005 இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2005 இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2008 ஃப்ளோரிடாவில் கன்விக்ஷன் வந்துடுது. அந்த கன்விக்ஷனில் ஆமாம் இவர் பாலியல் ரீதியாக, அதாவது செக்ஸ் ரீதியாக ப்ராஸ்டியூட் பண்ணியிருக்கிறார் குழந்தைகளை வைத்து அப்படின்னு இவர் மீது வழக்கு பதியப்படுகிறது. அப்போ 2008 வழக்கு பதியப்பட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்தப்பட்டு ஜூலை 2019 கைது பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 2019 மர்மமான முறையில் சிறையில் இறந்து போகிறார். அப்போ நம்ம என்ன பெரும்பாலும் இங்கே நம்ம புரிய வைக்க வேண்டிய, பெரும்பாலுமான சாமானிய மக்களுக்கெல்லாம் நம்ம புரிய வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் நடந்த விவகாரம் எப்போ 1990 2000. 2008 அவர் மீது கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்போ 2008 அப்புறம் ஒரு எவ்வளோ பெரிய பொலிட்டீஷியனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவன் பாலியல் ரீதியாக குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளோரிடா கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கேஸ் 2008 அப்புறம் நடந்ததுக்கப்புறம் யாராவது தெரிஞ்சே போவாங்களா அந்த இடத்துக்கு? ஆல்மோஸ்ட் நம்ம போனால் மாட்டிப்போம் அப்படின்னு தெரியும் தானே. அப்போ இந்த இன்சிடெண்ட் எல்லாமே
2008க்கு முன்னாடி வரைக்கும் தான் மேஜராக நடந்திருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியுது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பிரதமர் மோடி அவர்களோட பெயர் இருக்குது, அப்போ அவரோட வீடியோ பதிவை வச்சு பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு பயந்துட்டு தான் இங்கே டீலை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, நான் இன்னொரு விவகாரத்தையும் சொல்லிடுறேன். 2005 மார்ச் 21, 2005 அமெரிக்கா வந்து மோடி அவர்கள் அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறத தடை விதிக்கிறார். ஏன்னா கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கு, அது இல்லாமல் இன்னும் ஒரு அந்த வழக்குக்காக இவர் வந்து அமெரிக்காவுக்குள்ள தடை விதிக்கப்படுறாங்க. அதற்கு முன்பும் அவர் போகலை. 2005 இந்த தடையை எப்போ நீக்கிறாங்க அப்படின்னா 2012 2013. அப்போ இந்த 2013, 14 கிட்டத்தட்ட அவரை பற்றின மிகப்பெரிய ஒரு டாபிக். இப்போ எப்படி நம்ம பேசுகிறோம், நம்ம எப்படி இப்போ எல்லா ஊடகங்களும் பயங்கரமாக பேசுகிறோமோ, 2013, 14, 15 காலகட்டத்திலலாம் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு பாலியல் குற்றவாளின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ எப்போ பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாங்கன்னா 2014 பதவி ஏற்றுக்கிறாங்க. 2014 ஏற்றுட்டு அப்பயும் அரசு முறை பயணமாக அமெரிக்கா போகிறாங்க. அதையும் நான் கிளாரிட்டியாக சொல்கிறேன். அரசு முறை பயணமாக அமெரிக்கா போகிறாங்க. அரசு முறை பயணம் அப்படின்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் எங்கே போகிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கே செய்தியாளர் சந்திக்கிறோன்றது ஈச் அண்ட் எவரி வந்து இங்கேயும் நம்ம இந்தியாவுக்கும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கணும், அங்கேயும் செய்தி குறிப்பில் தெரிவிக்கணும். அப்போ அதையும் மீறி அங்கிருந்து எப்ஸ்டீன் தீவுக்கு அந்த குறிப்பிட்ட ஐலாண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா 100ல் 1000% வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாமே 90 2000, அதையும் மீறி 2008 இல்லை 2010 வரைக்கும் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கூட யாருமே அரசு முறை பயணமாக போயிட்டு அந்த தீவுக்கு போகல. அரசுக்கு தெரியாமல் மர்மமான முறையில் வேறு எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு மறைமுகமாக போனவங்க தான் அந்த நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே. அரசு முறை பயணமாக போனாங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருந்திருக்கும், அது வேறு இது. ஆனால் 2014 மொத்தம் 9 முறை தான் போயிருக்கிறார் இந்த குறிப்பிட்டவங்க சொல்கிற பீரியட். இன்னொன்று இப்போ என்ன அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் பிரதமர் மோடி அவரோட பெயர் எதற்காக குறிப்பிடுறாங்க அப்படின்னாங்கன்னா, 2017 அவர் யாருக்கிட்ட, எப்ஸ்டீன்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறார். மோடின்னு வருது பாருங்கள், ட்ரம்ப் அவரோட மனசை வந்து சரிப்படுத்துவதற்கு ஏன்னா ஒரு ஐடியா கொடுங்கன்னு இவர் எக்ஸலில் ஒரு மெயில் அனுப்புனதாகவும், அந்த மெயிலில் அவர் வந்து ரிப்ளை கொடுத்தாராம். இது மாதிரி நீங்கள் இஸ்ரேலில் போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஆனீங்கன்னா ட்ரம்ப் விருப்பப்பட்டுருவார், உடனே நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கலான்ற மாதிரி இவர் வந்து 2017, அதையும் நான் சொல்கிறேன் நான், 2017 இவர் அங்கே போனார், அதனால் டான்ஸ் ஆனார், அதுக்கப்புறம் ஒரு மனசு குளிர்விச்சதாக சொல்கிறாங்க. பட் இந்த கான்ட்ரவர்சி கூட நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 2008 அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டு ஃப்ளோரிடாவில் அவர் வந்து பாலியல் குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாட்டோட பிரதமராக அதிபராக இருக்கிறவங்களுக்கு அது கூட தெரியாமல் மெயில் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு இன்னொரு கேள்வியாக இருக்குது. அது இல்லாமல் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ 2017 அங்கேயே போன மாதிரி வந்து வீடியோலாம் நிறைய கிடைக்கும், இவரும் அப்படி நினச்சோம் நான் வந்து சப்போர்ட்டுக்காக நான் சொல்லலை. ஒரு உண்மையான தகவலை தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் விஷயம் இல்லை. தப்புன்னா நான் இந்த இடத்துல இன்சிடெண்ட் ஏதாவது எனக்கு லிங்க் கிடச்சிருந்தா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் தெரியப்படுத்தியிருப்பேன். பட் இது சம்மந்தமே இல்லாத ஒரு போலியான செய்திகளை ஒரு 3ஆம் தர நபர்கள் ஓடி வந்து ஏதோ அங்கே வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்றதுனால தான் நான் இப்போ திடீர்னு சரி இருக்கிற உண்மை தகவல் என்ன அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு விவகாரத்தையும் சொல்கிறேன். 2019 கைது பண்ணுறாருல்ல, அதுக்கு முன்பே அவர் கைது பண்ண வேண்டியது 2017, 18 காலகட்டத்தில். அதாவது மோடி அவர்கள் வந்து மெயில் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா அந்த எப்ஸ்டீன் அவர்களுக்கு, அப்போல்லாம் வந்து ரொம்ப உக்கிரமாக போயிட்டுருக்கு. அவர் வந்து யார் யாருக்கிட்ட லிங்க் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவனை வந்து கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர உக்கிரமாக இருந்த பீரியட் அது. அந்த பீரியடில் வந்து ஏதோ கொஞ்சம் ட்ரம்ப்பால் வந்து காப்பாற்றப்பட்டாருன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ தெரிஞ்சுமே வந்து அவங்ககிட்ட போய் ஐடியா கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய மெயில் வந்து ஃபேக்காகவும் பரவி இருக்குது அதில் வந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, அது சம்மந்தப்பட்ட நபர்கள் இதுக்கப்புறம் வந்து விளக்கம் கொடுப்பாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆனால் என்னென்னா இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன ஆதங்கங்க. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்லாம் வந்து கையெல்லாம் முடங்கிட்டு காலெலாம் முடங்கி போயிட்டு அந்த மனுஷனுக்கு அந்த ஆசையை பாரு. அந்த எப்ஸ்டீன் ஃபைலில் எங்க 232 தடவை 232 தடவை அது பேர் வந்து அடிபட்டிருக்கு. இன்னொன்று மோடியோட பெயர் வந்து ஒரு தடவை அடிபட்டிருக்கு. அது 2017 இஸ்ரேலினுடைய விசிட்டு.
இஸ்ரேலுடைய விசிட் போகும்போது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருந்தேன். இதில் இன்னொரு விஷயம்னா, இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து 30 வயசில் இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃப் வந்து நர்வஸாக இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி மனுஷன் அங்கே போயிருக்கிறாரு. இவரெல்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இவருக்கு வந்து ஆசையா அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் எல்லாத்த விட அதிகமாக பெயர் அடிப்பட்டது வந்து பில்கேட்ஸ், டொனால்ட் ட்ரம்ப்போட பெயர், அப்புறம் அதுக்கு முன்னாள் அதிபர்களுடைய பெயர் தான் வந்து அதிகமாக அடிப்பட்டது. இதில் குறிப்பு என்னென்னா, பில்கேட்ஸ் அவர்கள் இன்னைக்கு காலைல மனசு திறந்து பேட்டி கொடுத்தது என்னென்னா, அந்த ஜெஃப்ரி எஸ்டீனை வந்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் கிட்டத்தட்ட 30-40 டைம் பேசியிருக்கேன். அவர்கிட்ட டின்னரில் சாப்பிட்ருக்கேன் நான். ஆனால் நான் அங்கே தீவுக்கெல்லாம் நான் போனதே இல்லை அப்படின்றாரு. ஆனால் ஒரு சில புகைப்படங்கள் அவர் வந்து இவருக்கு அனுப்பியதாக, யாருக்கு, பில்கேட்ஸுக்கு அனுப்பியதாக சொல்கிறாரு அந்த எப்ஸ்டீன் ஃபைலில். இந்த பில்கேட்ஸுக்கு அனுப்பியது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து இன்னொரு எதுவுமே கான்ஸ்பிரசி தியரி தான். அது பெருசாக என்ன மெயிலில் வந்து குறிப்பிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரஷ்யாவுடைய அலைகைகளை அனுப்பி பில்கேட்ஸுக்கு வந்து எய்ட்ஸ் வர வச்சதாகவும், மறுபடியும் அவர் மனைவி கிட்ட இருந்தானா அவன் மனைவிக்கு வந்துரும்னு அந்த பிளட் டெஸ்ட்டில் தெரிஞ்சதுனால வேறு ஏதாவது பவர் இருக்கான்ற மாதிரி கேட்டதாக சொல்கிறாங்க. அப்படி வந்திருந்தால் மனுஷன் என்ன செத்து போயிருப்பார். 2000 வந்து இத்தனை வருஷம்லாம் எய்ட்ஸ் வந்து உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் கான்ஸ்பிரசி தியரி டவுட்டாக தான் இருக்குது. அந்த மெயில் எல்லாமே நான் பண்ணல, அது வேறு ஏதோ விசாரணையில் எப்படி வெளியிட்டான்னு எனக்கு தெரியலன்றாங்க. இருந்தாலும் அவங்க மனைவி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. பில்கேட்ஸுடைய முன்னாள் மனைவி வந்து இந்த எப்ஸ்டீன் கோப்பில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு இதையெல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு சிறுமிக்கு ஏற்படாதில்ல, அவரோட மக வயசுல இருந்து கண்டிப்பாக அவர் வந்து பதில் சொல்லி தான் ஆகணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு நடந்தது 90லேருந்து 2008 வந்து வருது. 2008 ஒரு குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து 2019 தான் அவர் கைது பண்ணுறாங்க. ஆனால் இந்த இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இவருக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கு. யாருக்கு? போலந்துக்கு. இன்றைக்கி வந்து டொனால்ட் டஸ்க் அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாரு. ஒரு தனி டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டார். இல்லை கிளம்புலே, போயிட்டு அந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்னன்னு சொல்லிட்டு உண்மையை விசாரிச்சுட்டு வாளே. ஒருவேளை இது வந்து ரஷ்யா வந்து உள்ள தலையீடு இருக்குமா, ரஷ்யாவுடைய கேஜிபி உள்ளே பூந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது நடத்தியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருக்காங்களா, இல்லையே போங்களே அப்படின்றாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் எ வெரி போரிங் கேஸ்யா, சும்மா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் எப்பயோ 1990 நடந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் ரொம்ப கேஷுவலாக கடந்துட்டு போகிறாரு. இன்னைக்கு காலைல கூட CNN ரிப்போர்ட்டர் வந்து கேட்கும்போது, மூஞ்சை பார்த்தாவே பிடிக்கல, சிரிக்காதீங்க, இந்த மாதிரி கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க, எத்தனை தடவை சொல்கிறதுன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கடந்துட்டு போகிறாருங்க ஐயா. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுங்க ஐயா. ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய எக்ஸலத்துலேயும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்தி இங்கே வந்து வீடியோ வச்சு மிரட்டுறாங்க, அதை வச்சு மிரட்டினாங்க, அதனால் வந்து இந்த டீலை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது. இந்த டீல் ஒத்துக்கிட்டது வேறு, அது ரஷ்யாவை கை கழுவி விடுறாங்களான்றது வேறு. அதிலே எனக்கு ஒரு சில மனக்கசப்புகள் இருக்குது. அது வந்து எப்படி வருகின்ற நாட்களில் முழு டீட்டெயில் கிடைச்சா தான் பேச முடியும், கிடைக்காம பேச முடியாது. எல்லாமே கிடைக்காம பொத்தாம்பதுவாக வெறும் ஒரு ட்விட்டு, அதுவும் ட்ரம்ப்போட ட்விட்டை நம்பி பேசுவது என்பது அடிமுட்டாள்தனம் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஏன்னா நம்ம அஃபீஷியலாக அனுபவப்பட்டிருக்கிறோம் நிறைய. ட்ரம்ப்போட ட்விட்டை நம்பி பேசி கடைசியில் மனுஷன் அப்படி ஒரு ட்வீட் போட்டேனான்னு சொல்கிறதும், அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணனான்னு சொல்கிறதுக்கும் அவர் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதை தான். அதனால் அவரை நம்பி நம்ம எதுவும் சொல்வதற்கு இல்லை என்றதில் நான் தெளிவாகிறேன். முழுமையாக டீட்டெயில் வரட்டும், அதை வந்து என்ன விதமான அக்ரிமெண்ட் அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒட்டுமொத்த தகவலையும் ஓரளவுக்கு விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். சரி, ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். மறுபடியும் இதை பற்றி நான் பேச மாட்டேன் நான். ஏன்னா வேறு ஏதாவது சுவாரஸ்ய தகவல் இருந்ததுன்னா உங்ககிட்ட இதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 2 இன்சிடெண்ட்டு. ஒன்று, அமெரிக்கானுடைய ஆயுதம் தாங்கிய கப்பலை கடத்த முயற்சி பண்ணுறாங்க. யார்? IRGC. அதை இமீடியட்டாக போயிட்டு தடுத்து மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வராங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, ஈரானுடைய ஷாகித் 129 ட்ரோனு உளவு பார்க்க வரும்போது சுட்டு வீழ்த்துறாங்க. இந்த சுட்டு வீழ்த்தினது இது வந்து வரைபடத்தில் பார்க்குறீங்களா, இதுதான் ஃபாக்ஸ் நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து எந்த பகுதியில் வந்து ஷூட் டவுன் பண்ணாங்க. இன்சிடெண்ட் 1 இது. இன்சிடெண்ட் 2 வந்து ஈரானுடைய போட் வந்து அங்கே இருக்கக்கூடிய டேங்கரை த்ரெட்டன் பண்ணுறாங்க, பிடிச்சிடுவோம் அது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு காப்பாற்றுறாங்க. இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்னா,
ரொம்ப பரபரப்பாயிடுச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். தற்போதைய சூழ்நிலையில் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல் எங்கே இருக்குது? ஓமனுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு கீழே டெஸ்ட்ராயர் வந்து 3 ரெடி பொசிஷனில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அங்கே பர்ஷியாக்கள் பக்கத்துலேயே ஈரானுடைய பக்கத்துலேயே பாருங்கள் மெக்ஃபோல் இருக்குது. இதுதான் அந்த 2 பேர் உள்ளே வந்து அட்டாக் பண்ணாங்கள்ல, அதை வந்து தடுத்தது அப்படின்னு சொல்ல முடியும். சவுதி அரேபியாவுக்கு கீழே இந்த பக்கமும் அங்கே இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான 2 கப்பல்களும் தயார் நிலையில் இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றங்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம சரி, பேச்சுவார்த்தை வந்து என்ன நடந்தது? துருக்கியில் இஸ்தான்புல்ல தான் பேசுகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். திடீர்னு இந்த பக்கம் விக்ஸாப் அவர்களை வந்து நியமித்திருக்கிறாங்க. இவர் பேச்சுவார்த்தை போகிறதுக்கு முன்பே போனார், இஸ்ரேலில் உட்காந்து பேசிட்டார். ஃபுல்லாகவே இஸ்ரேல்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஈரானுக்கே போகிறார். அப்போ என்ன பேசுவாங்கன்றது நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இவர் யாருன்றதை நம்மளுக்கு ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஈரான் தரப்பில் என்ன கேட்டாங்க, இல்லை எனக்கு வந்து ஓமனில் மாற்றுங்க, எனக்கு ஓமனில் மாற்றுங்க, 1-to-1 பேச்சுவார்த்தையாக இருக்கணும், யாரும் இடைத்தரகர்கள்லாம் இருக்கக்கூடாது, எங்களுக்குன்னு ஒரு சில மரியாதைகள் இருக்கணும், அது எல்லாமே நாங்கள் எதிர்பார்க்குறோன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் அமெரிக்கா தரப்பில் வந்து அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்கக்கூடாது, இன்னும் ஒரு சில கண்டிஷன் போட்டதாக கேள்விப்பட்டேன். அது முழுமையாக தெரில. ஏன்னா இன்றைக்கி ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக சொன்னாங்க, முழுமையாக அணு ஆயுதம் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை, முழுக்க அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாகவே அங்கே அமெரிக்காவிடம் ஒப்படைக்க சொல்கிறாங்க. அது எந்த அளவில் ஈரான் ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் வந்து நிறுத்த சொல்கிறாங்க. அதுவுமே எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் அதனால் ஓமனில் பேசிக்கலான்றாங்க. பட் இதுக்கு இடையில் வந்து ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸிலிருந்து அவங்களுடைய மேஜர் ஜெனரல் முசவி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த வீடியோ எல்லாமே எல்லாம் தயாராப்பா, இங்கே பாருப்பா அப்படின்னா நீங்கள் பாட்டு போய் சுட்டு தள்ளிடுங்கன்ற அளவுக்கு ரெட்டி பொசிஷனில் இருங்கட்டாங்க. இந்த தயார் நிலை எப்போ அப்படின்னா, அந்த ஈரானுடைய ட்ரோனை சுட்டு வீழ்த்தினாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் திரும்பியும் மனுஷன் ஓடி வந்து லெட்ஸ் மேக் ஏ டீல்னு ஒரு ட்விட்டை போட்டார். இன்றைக்கி காலையில் மறுபடியும் அதே கதை தான். பெரிய ஒரு கப்பல் உங்களை நோக்கி இருக்குது, ரொம்ப சீக்கிரமாக டீலுக்கு வாங்க, கிரேட் பவர், எந்தூசியாசம் அண்ட் பர்பஸ், ஆப்ரஹாம் லிங்கன் அங்கே தான் இருக்குது, வெனிசுலாவுக்கு ஏற்கனவே அனுப்பணும், அவங்க இதே மாதிரி தான் வில்லிங்னு வந்து கடைசியில் வரல, அதனால் பார்த்துக்கோங்க, சோதானமாக நடந்துக்கோங்க, நோ நியூக்ளியர் வெப்பன், மேக் ஏ டீல், சீக்கிரமாக வாங்க, அப்படி இல்லைன்னா ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர், பெரிய அளவு கட்டிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ இஸ்ரேல் என்ன முதல் முறையாக இந்த விவகாரத்தில் தலையிடுறாங்க. என்ன தலையிடுறாங்கன்னா, ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இஸ்ரேல். ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் அப்படின்னா, தலைவரே நீங்கள் சொன்னது என்ன? அங்கே பொதுமக்கள் மீது அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, கொன்று குவிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறேன்னு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் லெட்ஸ் மேக் ஏ டீலுன்ட்டு அவங்க சரி அணு ஆயுதங்களுடைய நாங்கள் வச்சுக்கல, உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ நீ அவங்கக்கிட்டேயும் டீல் ஏற்படுத்திட்டு நீ போயிடுவீங்களா? அவர் வழக்கமாகவே ட்ரம்ப் வந்து கொசு பறந்ததுன்னா அல்ல கொழுப்பு பிடிக்கிற ஆள் அவர். அதனால் ட்ரம்ப் வந்து ஈரான் கவுத்துருமான்ற பயம் வந்துருச்சு இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்ன்ற ஒரு வார்த்தை. ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்னா நீங்கள் ரிஜிம் சேஞ்சுன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு சுதந்திரம் இல்லைங்க, காமேனி அரசாங்கத்துக்கு இருந்து விடுதலை பெற வேண்டும், இல்லைனா டூ ஒன் திங், நாங்களும் இதில் நுழையிறோம், நாங்களும் தாக்கல் நடத்தட்டுமான்னு சொல்லும் போது தான் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லாஸ்ட் டைமே உங்களை அடித்தது பார்த்தோம், நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நாங்கள் பேசிக்கிறோம். ஏன்னா இப்போ அமெரிக்கா நிலைகள் அப்படின்னா அது நிலைகள் மட்டும் தான் அடிக்க முடியும், பெருசாக கடந்து போய் அமெரிக்கா அடிக்க முடியாது. அதனால் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சமாதானப்படுத்தியிருப்பதாகும். இஸ்ரேல் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பதாகும். அதனால தான் இடையில் வந்து செனட்டர் டாம் காட்டன் அவர்கள், இவர் கொஞ்சம் ஜியூஸ் தான் இவர் என்ன ஓடி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரானுடைய டெரரிஸ்ட் ரீஜியம் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்கக்கூடாது, ஐதுல்லா அலி காமேனி அவர்களுக்கு நல்லாவே தெரியும், மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து குறைக்கணும், அப்படிலாம் நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அது உள்குத்து வந்து நிறைய நடக்குது. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த உள்குத்துக்கள்லாம் இவ்வளோ நடக்கும்போது விக்ஸாப் அவர்கள் இஸ்ரேலில் உட்காந்துட்டு ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, 2 நாள் தள்ளி போட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமை போட்டிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை. இன்னும் கொஞ்சம் கடந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னா, அடுத்தடுத்து உங்களுக்கு பிரத்யோக வரைபடங்கள் எல்லாமே என்ன சொல்ல வருது அப்படின்னா, தொடர்ந்து ஆயுத குவியல்கள் வந்து கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. கொஞ்ச நாள் கேப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வராங்க. இப்போ ஈரான் கேட்குற கேப் வந்து ஈரானுக்காக இல்லை, இன்னும் ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட லாஸ்ட்டாக ஜனவரி
25க்கு மேலே ஜோர்டனுடைய அந்த பேஸை வந்து சேட்டலைட் இமேஜஸில் கூட வெளியிட்டிருந்தாங்க. F-35 F-15 ஸ்ட்ரைக்கர் ஜெட் வந்து கிட்டத்தட்ட வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறதும், A-10C தண்டர் போல்ட் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறதும் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ நான் வீடியோ பதிவு எடுக்க வரும்போது கூட கிட்டத்தட்ட 9:30 ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்போவுமே என்னுடைய பேடு டைம் எது தெரியுமா, ரொம்ப ஒஸ்ட்டு கேரக்டருங்க எனக்கு. இன்னும் கண்டென்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு இது பத்தலைன்னு உக்காந்துட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா இவ்வளோ சேர்ந்துடும். அப்புறம் கடைசியில் நான் கிடைச்ச கண்டென்ட்டே கால்வாசி பேச மாட்டேன். இது எப்போ நான் நிறுத்த போகிறேன்னு தெரியல. அதனால தான் எனக்கு டிலே ஆகுது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மாற்றணும், இந்த பழக்கத்தை மாற்றணும். கிடைச்ச தகவல்களை ஃபஸ்ட்டு பேசிடணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வரணுன்றதை நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் வரேன். நான் இப்போ என்னென்னா, சிஜிபிங் அவர்கள்கிட்ட வந்து ஃபோனில் பேசினாராம் யார், ட்ரம்ப் அவர்கள். அப்போ இவர் சிஜிபிங்கிட்ட பேசினா கரெக்டு, அதே யூகே பேசினா இல்லை மார்க் கார்னே பேசினா தப்பு. என்ன பாஸ் உங்கள் நியாயம்? இல்லை எனக்கு கேட்குறேன் அமெரிக்கா கிட்ட. சரி விட, அது புலம்புல ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ சிஜிபிங் அவரோட பேசினாராம், பட் எதை பற்றி பேசலை. ஆனால் ஊடகங்கள் என்ன யூகிக்கிறாங்கன்னா, ஒன்று ஈரான் நிலவரத்தை பற்றியும், இன்னொன்று வந்து ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் சீனா கிட்ட பேசியிருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்தியா ஒத்துக்கிட்டாங்க கொஞ்சம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறத நீங்கள் மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரஷ்யாவை தனிமைப்படுத்திடலாம், தாக்கல் நடத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏதாவது முடியுமா, இல்லை நான் பொருளாதார போட்டுமா, என்ன ஏதுன்னு பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல. அவரை நேரடியாக சீனா கிட்ட கேட்டால் அவங்க டிராகன் ஃபயரு கக்கிரவுன்லாம் பேசுவாங்களே, அவ்வளோ சீக்கிரம் அவங்க இது பண்ண மாட்டாங்களே. அதனால் ஈரான் விவகாரத்தையும் அதையும் பற்றி பேசுன்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்னென்னா, உடனே சீனா 1 மணி நேரம் கழிச்சு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இப்போ நான் ஜஸ்ட் வரும்போது புடின் அவர்கள் சீனா வரது உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் கூடியவர்கள் நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை பார்க்க முடியுது. பட் எனக்கு இன்னொரு டவுட்டு, இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன் தைரியமாக. இது என்னுடைய கான்ஸ்பிரசி தியரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் என்னப்பா தைரியம்னு கேட்குறீங்களா, சும்மா தான் ஒரு ஃப்ளோவில் ஒரு பாட்டு சும்மா சொல்லி பார்த்தேன். இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா பிஎல்ஏ உள்ளே பூந்து அடித்ததில் பெரிய இழப்பு, பயங்கரமான அடி. இன்னும் நிறைய நகரங்களில் கைப்பற்ற முடியாமல் தடுமாறுறாங்க. ஃபைட் ஆன்கோயிங் தான். ஏன்னா நீங்கள் வரைபடத்தில் பார்க்கும்போது இத்தனை இடங்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அங்கே நாங்கள் வீரர்கள்கிட்ட எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரைஃபிள் எல்லாமே வந்து ஒரு ரைஃபிள் வந்து 20 லட்ச ரூபாய் ரைஃபிள் வச்சுருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு லேசர் ஸ்கோப்பு, தெர்மல் ஸ்கேனரு, இந்த மாதிரி $20,000 மேலே ஒருத்துள்ள ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா ரொம்ப விலை உயர்ந்தது. நம்ம இராணுவத்துக்கிட்டலாம் வந்து அது மாதிரிலாம் இல்லவே இல்லை, எப்படி இவங்ககிட்ட இவ்வளோ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புலம்பியிருக்கிறாரு. இந்த புலம்பெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலான்னா, இது நார்மலாகவே அதுக்காக நம்ம வந்து கெக்க புக்குன்னு இந்த இடத்துல சிரிக்க முடியாது. என்ன காரணம்னா, இதே ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபீல் பண்ணோம். நம்ம தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணும்போது, மும்பை தாஜ் ஹோட்டல் அட்டாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம காவல்துறைக்கிட்ட இனிமேல் அந்த துப்பாக்கி தான் இப்படி கிடக்குன்னு இழுத்து பிடிச்சி முன்னாடி கத்தியை வச்சுட்டு டிஷ்ஷும்னு சுடுவோம்ல, அப்படி தான் நம்மளும் இருக்கும். ஆனால் அஜ்மல் கசாப் வந்து AK-47 துப்பாக்கியை தூக்கிட்டு வந்தான். இந்த துருந்தர் படத்தில் வந்து காட்டினாங்கல்ல, அந்த துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்ற மாதிரி. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு வந்தான். நம்ம காவல்துறைக்கிட்ட வந்து ஒரு சின்ன கன்று டிஷ்ஷம் இவன் இப்படி லோட் பண்ணி இப்படி இழுக்கிறதுக்குலாம் உள்ளே பூந்துட்டான். அது பெரிய ஃபால்ட்டு. சரி, இப்போ ஏன் நம்ம காவல்துறைக்கிட்ட வந்து திடீர்னு இந்த மாதிரி நபர்கள், இன்றைக்கி கூட பார்த்தோம் அப்படின்னா, நான் கடைசியாக பேசணும்னு நினச்சேன், பட் இப்போ நான் பேசுகிறேன். நம்ம உதம்பூர்னு சொல்லிட்டு காஷ்மீரினுடைய எல்லை பகுதியில் ஜெய்ஷ்-இ முகமதனுடைய மிக முக்கிய தீவிரவாதிகள் பதுங்கு குழியில் தங்கியிருப்பதாக தகவல் கிடச்சி எல்லையில் ஊடுருவும் போது தட்டி தூக்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48 மணி நேர தேடுதல் வேட்டையில் இந்த ஆப்ரேஷன், இப்போ வந்து கல்கின்னு நினைக்கிறேன், ஆப்ரேஷன் கால்கி ஏதோ சம்திங் பேர் வைத்து தீவிர வேட்டையில் கிட்டத்தட்ட தட்டி தூக்கியிருக்காங்க. சப்போஸ் அவனுங்களை தூக்கலைன்னா இன்றைக்கி நடந்த ஆப்ரேஷன் வந்து மிக சிறப்பான ஆப்ரேஷன். நம்ம இராணுவ வீரர்களுக்கு யாருமே எதுவுமே ஆகலை. பட் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்போஸ் சக்ஸஸ் ஆக அவன் அந்த AK ரைஃபிளோட அதிநவீன துப்பாக்கியோட உள்ளே நுழைஞ்சிருந்தானா நேராக எங்கே வந்திருப்பான், ஜம்மு காஷ்மீர் கூட ஏதாவது காவல் நிலையத்துக்கு வந்திருப்பான். நம்ம காவலாளி நம்ம போலீஸ்கிட்ட எந்த துப்பாக்கி இருக்குது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு போலீஸ்னு எல்லாம் ஒன்று தான். நம்ம துப்பாக்கி எடுத்து கடக்குன்னு அவன் கடக்குன்னு 4 ரவுண்டு 10 ரவுண்டு சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் நம்ம இதை கெக்க பொக்குன்னு சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை தான். அதை நம்ம மாற்றணும்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே
அது நிறைய திறன் பரிசோதனைலாம் எனக்கு எடுத்தோடனே AK-47 துப்பாக்கிலாம் அங்கே லோக்கலில் கொடுத்துட முடியுமா, ஒவ்வொரு காவல் நிலையத்தை கொடுத்துட முடியுமா எனக்கு தெரியல. பட் நம்ம அந்த சூழ்நிலை தான் அப்படின்றத நானும் சொல்கிறேன். நான் இது ஆனால் நம்ம இராணுவத்துக்கிட்ட உயர்தர துப்பாக்கிகள்லாம் இருக்குது. அவர் என்ன சொன்னாருன்னா, ஊடகங்கள் இந்த இடத்துல தப்பாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, கவாஜி அவர்கள் வந்து நம்ம காவல்துறையை எப்படி அட்டாக் பண்ணாங்கன்னா, நம்ம காவல்துறை கிட்ட இல்லை, இன்க்ளூடிங் இராணுவத்துக்கிட்டே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். பட் நம்ம இராணுவம் அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து ட்ரோன் தாக்குதல்களும் ஹெலிகாப்டர் மூலிமா தாக்குதலும் நடத்தியிருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நேற்று கூட பாருங்கள், நம்ம மர்ம மனிதர்கள் யார் போட்டு தள்ளிட்டாங்க. இவர் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கைசர் அகமது மிர் அலைஸ். இவர் தான் புல்வாமாவில் இருந்தார். காஷ்மீருடைய புல்வாமாவில் இருந்து அப்புறம் நம்ம ஜெய்ஷ் இ முகமதுலேருந்து நம்ம இந்தியா தேடப்படும் குற்றவாளியாக இருந்தவன். இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய நபர் இவன். அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். அவனை போட்டாங்க. யார்? மர்ம நபர்கள். இதே மாதிரி இவன் சொந்தக்காரன் ஒருத்தர் 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் வந்து சர்வசாதாரணமாக 2 நாளைக்கு ஒன்று 3 நாளைக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது பாகிஸ்தானுடைய பலவீனத்தை குறிக்குது. அதே மாதிரி பலுச்சிஸ்தான் பகுதியில் மேபி அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் பலுச்சிஸ்தான் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய நேற்று வரைபடத்தில் உங்ககிட்ட காட்டியிருந்தேன், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குது? பலுச்சிஸ்தானில் இருக்குது. அமெரிக்கா 2 நாளைக்கு முன்பு வந்து ஆப்ரேஷன் வேல்ட்டோட கிட்டத்தட்ட 6.2 பில்லியன் பக்கம் வந்து சைன் பண்ணியிருக்கிற. என்னென்னா ரேர் எர்த் மினரலில் ஸ்டோர் பண்ணுறது அவங்க நாட்டுக்குள்ளே போயிட்டு. அப்போ அவங்கக்கிட்ட நேரடியாக அந்த பகுதியை முழுமையாக ஒப்படைப்பதற்கான ஒரு திட்டத்தில் வேண்டுமென்றே பாகிஸ்தான் ஒரு 2 நாளைக்கு முன்பு அவங்கள நான் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள போய் கிளப்பி விட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேஷன் ஈரோப்புன்ற பேரில் வந்து உள்ளே வந்தாங்க. இதை வந்து 2 ஆங்கிளில் பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து அமெரிக்காவுக்கு நல்லது பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது, இல்லைப்பா நான் பலுச்சிஸ்தான் பகுதியில் தீவிரவாதிங்க பிரச்சனை என் கையில் இல்லை, நாளைக்கு ஏன்னா ஈரானும் பலுச்சிஸ்தானும் பகுதி ஒட்டி இருக்குது. சப்போஸ் இவங்க அமெரிக்காவுடைய பேஸோ அந்த இடத்துல பாதுகாப்பதற்காக கொடுத்துட்டாங்கன்னா ஈரானை ஈஸியாக அவங்க அட்டாக் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஈரான்கிட்டேருந்து சமாளிச்சிக்கலாம். யார்? பாகிஸ்தான் வந்து இல்லைப்பா என்னால் முடியல விட்ட மாதிரி இருக்கும், பலுச்சிஸ்தானை ஈஸியாக எழுதி கொடுத்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு திட்டத்தில் இப்போ எப்படி இஸ்ரேலுக்குள்ளார ஹமாஸ் உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தும் போது கடைசியில் இன்றைக்கி பிளான் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சதில்ல, தப்பு செஞ்சது அவங்க இல்லை இவங்க தான்ற மாதிரி புரிஞ்சதில்லை. அதனால் எவ்வளோ இழப்புகள் கடைசியில் அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ட்ராப்பில் மேபி பலுச்சிஸ்தானை வந்து ஏதோ ஒரு வகையில் சிக்க வைப்பதற்காக, அமெரிக்காவை உள்ளே கொண்டு வருவதற்காக சரி திட்டங்களை தீட்டியிருக்கோமா பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு சந்தேகம். இது என்னுடைய பர்சனல் தியரி, நான் எங்கேயுமே படிக்கலாம் இல்லை. பட் எனக்கு 2 நாளாக அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் உங்ககிட்ட கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமே அப்படின்ற அடிப்படையில் நான் இது வந்து இந்த விவகாரத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன். நான் ஃபைனல் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் குறிப்பாக ட்ரம்ப் அவர்களை வந்து கொலம்பியாவினுடைய பிரசிடென்ட் குஸ்டோவோ பெட்ரோ அவர்கள் சந்திச்சிருக்கிறார். ஒரு 25 நாளுக்கு முன்பு, ஏலே ட்ரம்ப் தைரியமான ஆளாக இருந்தால் நான் இங்கே தான் நிற்கிறேன், என்னை வந்து தொட்டுப்பார், சீண்டிப்பார், முடிஞ்ச என்னை கைது பண்ணிப்பார், ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரை தியாகம் செய்வதற்காக எனக்காக இருக்கிறார்கள், அவர்களை மீறி உன்னால் தொட முடியுமா அப்படின்னு பேச்சு அந்த வாய்ஸ் ரீச் ஆகிறதுக்குள்ளே தலைவர் போயிட்டு அமெரிக்காவில் நிற்கிறாரு. தலைவா வா தலைவா, வணக்கம் தலைவான்னு சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் கேப் வர கொடுத்தோடனே வாங்கிக்கிட்டார். சரி வாங்கிட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டார், அண்ணே இங்கே பாருங்க அண்ணே, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த போதை மருந்து கடத்துறவங்களாம் கிடையாது, எல்லாமே துபாய், மேட்ரிட், மியாமியில் இருக்கிறாங்க, அங்கே தான் பாஸே. நீங்கள் பாஸுன்னு இங்கே தேடாதீங்க தலைவரே, போங்க தலைவரே அங்கே போய் தேடுங்க, தேவையில்லாமல் நாங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ணுற போகிறோம் பாருங்கிற மாதிரிலாம் மனசு பேசிட்டு வந்திருக்கிறா. நான் அப்போ தான் பழச கொசுவருத்தி எடுத்து சொல்ல நினச்சி பார்த்தேன், அவராணி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். ரொம்ப குறிப்பு. அதெல்லாமே இன்றைக்கி அமெரிக்கா தனது நிறுவனங்களுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் லைசன்ஸு. வாங்கப்பா யார் யாரெல்லாம் வெனிசுலாவுக்குள்ள வந்து ஆயில் ஓப்பன் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ணிக்கோங்கன்ட்டாங்க. நேற்று ரஷ்யா அடின்னு அடித்ததில் இன்றைக்கும் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, உக்ரைனுடைய ஜாப்ரோசிஷியா பகுதி, டினிப்ரோடெக்ஸ் பகுதி மற்றும் மற்ற 6 பகுதியில் மறுபடியும் பெரிய தாக்கலை நிகழ்த்திருக்கிறார்கள். 90 பில்லியனுக்கான லோன் பேக்கேஜை வந்து உக்ரைனுக்கு அவசரமாக விடுவித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியுங்க. நான் அந்த
லிபியாவில் கடாபியோட பையன் கொல்லப்பட்டதில் காலையில் சிஏவாக இருக்குமான்னு மாதிரி சந்தேகமாக இருந்தது. பட் சிஏலாம் இல்லைன்றாங்க. இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டல மறுவைத்த நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து ரொம்ப கோலோன்று இருந்தது மேக்ரான் அவர்கள், ஃப்ரான்ஸ் தான். ஃப்ரான்ஸை வந்து நைஜர், அப்புறம் இன்னும் ஒரு சாட், 3 நாடுகள் மேலே துரத்திட்டாங்க ஃபுல்லாகவே. அடுத்து லிபியாவிலையும் அந்த சூழ்நிலை வந்துடுமா? மேபி கடாபியோட பையன் கொஞ்சம் தலையெடுத்துட்டான்னா அங்கேயும் பிரச்சனை வந்துடுமான்றதுனால முன்கூட்டியே அமெரிக்காவோட கோத்துக்கிட்டு மேபி ஃப்ரான்ஸ் தான் அந்த உத்தரவு இட்டதாக ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். மேபி சிஏவோட ஃப்ரான்ஸ் தான், ஏன்னா ஃப்ரான்ஸோட செல்வாக்கு முழுசாக இருக்கிறனால இருக்குமான்ற அடிப்படையில் கூட கேள்விப்பட்டேன் நான். ஃபைனலாக ஒரு இயற்கை பேரொழியோடு முடிச்சிடறேன். இந்தோனேசியா என்ன ஆச்சோ தெரியல, அந்த பூமிக்கு ரொம்ப நான் பார்த்ததுலே ஒரு பக்கம் மலை. இது பார்க்குறீங்கள 1000க்கும் மேற்பட்ட வீடு, ஸ்மால் ஹவுசஸ், பேங்கோ ஐலாண்டில் தவாய்ன்னு சொல்லுவாங்க, பற்றி எரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை பேர் சேதாரம் என்னன்னே தெரில. 24 மணி நேரமாக இன்னும் தீயை அணைக்க முடியாமல் தடுமாட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு பக்கம் தீ, இன்னொரு பக்கம் அப்படியே நேர் எதிராக கோல்டு. 35 மக்கள் ஜப்பானில் கடந்த 2 வாரங்களில் இறந்து போயிருக்காங்களாம். எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் 2 மீட்டர் அளவுக்கு, சென்டிமீட்டரில் இல்லை 2 மீட்டர் அளவுக்கு வந்து பனிப்பொழிவு இருந்திருப்பதாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. நிறைய பேச நினச்சிங்க, நிறைய தகவல் எடுத்து வச்சுங்க. சரி, நான் காலையில் பேசுகிறேன். நான் என்ன எவ்வளோ நேரம் நேகா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஸோ மச். நன்றி, வணக்கம்.